ஒரு அழகான, அமைதியான, சிறிய தமிழ் கிராமம். சுற்றிலும் பச்சை வயல்கள், பறவைகள் குரல். மாலை சூரியன் மெதுவாக மறைந்து கொண்டிருந்தது. அங்கே சில குழந்தைகள் சிரித்து, ஓடி, விளையாடிக் கொண்டிருந்தார்கள். "வாங்க, கண்ணாமூச்சி விளையாடலாம்!" என்று அருண் உற்சாகமாக சொன்னான். "நான் தான் முதல்ல மறைஞ்சிக்கிறேன்." "சரி, நாங்க உன்னை கண்டுபிடிக்கிறோம்." அனைவரும் மகிழ்ச்சியாக ஓடினார்கள். ஆனால் அந்த சந்தோஷமான நேரத்தில் ஒரு விசித்திரமான சத்தம். "கவி, இங்கே வா!" கவி திடீரென்று நின்றான். "யார் அது?" என்று மெதுவாக கேட்டான். மீண்டும் அந்த குரல், "இங்கே வா!" அந்த குரல் அவனை இழுத்தது போல இருந்தது. அவன் மெதுவாக ஒரு அடியாக காட்டை நோக்கி நடந்தான். அவன் சென்றான். பிறகு அவன் காணாமல் போனான். "கவி எங்கே?" என்று மீனா பதற்றமாக கேட்டாள். சூர்யா, "இப்போதான் இங்கே இருந்தான்." அருண், "நான் பார்த்தேன், அவன் அந்த காட்டுக்குள் போனான்." அனைவரும் அமைதியாகிவிட்டார்கள். அந்த காட்டைப் பற்றி கிராமத்தில் பல கதைகள் இருந்தது. அந்த காட்டுக்குள் போனால் திரும்ப வர முடியாது. ஆனால் நாம பயப்படக்கூடாது என்றான் அருண். "அவன் நம்ம நண்பன், நாம் அவனை காப்பாத்தணும்." அவர்கள் உடனே தயாரானார்கள். பையில் உணவு, பழைய வரைபடம், தண்ணீர் பாட்டில், கம்பஸ், டார்ச். மீனா, "நாம ஒன்றாக இருந்தாதான் பாதுகாப்பு." காட்டுக்குள் நுழைந்தவுடன் அந்த உலகம் மாறிவிட்டது. ஒளி குறைந்தது, காற்று குளிர்ந்தது, மரங்கள் அசைந்தது, கம்பஸ் திடீரென்று சுழன்றது. சூர்யா, "இது சரியாக வேலை செய்யல." மண்ணில் காலடிச் சுவடு. அருண், "இது கவியின் பாதம்" என்றான் அருண். ஆனால் அந்த சுவடு மெதுவாக மறைந்து போனது. திடீரென்று ஒரு பெரிய சத்தம். மரங்களுக்கு நடுவில் ஒரு பெரிய நிழல் நகர்ந்தது. அவர்கள் நடுங்கினர். ஒரு பெரிய மிருகம் மெதுவாக வெளியில் வந்தது. பெரிய கண்கள். "ஓடலாமா?" என்று மீனா பயந்தாள். "இல்ல, ஓனாருங்க" என்றான் அருண். ஆனால் அந்த மிருகம் தாக்கவில்லை. அது சோர்வாக இருந்தது. அது அவர்களின் தண்ணீர் பாட்டிலை பார்த்தது. "அதுக்கு தண்ணீர் வேணும் போல" என்றாள் மீனா. பயந்தாலும் அவர்கள் தண்ணீர் கொடுத்தார்கள். மிருகம் அதை குடித்தது. மெதுவாக அமைதியானது. அதன் கண்களில் கோபமில்லை, ஒருவிதமான துக்கம் மட்டும் இருந்தது. பிறகு அது திரும்பி நடந்தது. அவர்கள் அதை பின்தொடர்ந்தார்கள். சில நேரம் கழித்து ஒரு சிறிய இடத்தில் கவி இருந்தான். "நான் பாதுகாப்பாக இருக்கேன்" என்றான் அவன். "இந்த மிருகம் என்னை காப்பாத்திச்சு." அப்போது அவர்கள் உணர்ந்தார்கள், அந்த மிருகம் ஒரு சாதாரண மிருகம் இல்லை. அது காட்டின் காவலன். தவறி வரும் குழந்தைகளை பாதுகாப்பாக வைத்திருக்கிறது. அவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை பார்த்து சிரித்தார்கள். அந்த மிருகம் மெதுவாக காட்டுக்குள் மறைந்தது. Into the light. Together? Bye! Thank you for everything. Go safely, my friends. The forest will always guide you.